எல்லோருக்கும் வணக்கம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கீழே தெரிகிற அந்த சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தினமும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி மறக்காமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் சிக்கன் பிரியாணி இறால் ஃப்ரை. இப்போ நம்ம இறாவை ஊற வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் இறா போட்டாச்சு. சிறிதளவு கரம் மசாலா, வெறும் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடலாம். இப்போ பிரியாணியை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சிக்கனில் கொஞ்சம் மசாலா போட்டு ஊற வச்சிடலாம். அப்போ தான் சிக்கன் டேஸ்ட்டாக வரும். சிக்கனில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் தயிர், நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடலாம். இப்போ பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: 1 கிலோ சிக்கன், 1/2 கிலோ பிரியாணி அரிசி, இஞ்சி பூண்டு விழுது 1 கப், 1 கப் புதினா, 4 பச்சை மிளகாய், 4 வெங்காயம், 4 தக்காளி. இப்போ நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி சூடான அப்புறம் பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், கிராம்பு சேர்த்துடலாம். அப்புறம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்க பொன்னிறமாக வதக்கணும். இப்போ பச்சை மிளகாய் போட்டுருவோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கலாம். தக்காளி வதங்கிருச்சு. புதினா சேர்த்துடலாம். இப்போ எல்லாம் வதங்கிருச்சு. கறி போட்டுடலாம். கறி வேகட்டும், மூடி வச்சுருவோம். கறியை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது மிளகாய்த்தூள் தேவையான அளவு, 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் பிரியாணி பவுடர், 1/2 கப் தயிர் சேர்த்து நல்லா கலக்குங்க. தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். நல்ல மசாலா ரெடி ஆகிடுச்சு. தண்ணீர் சேர்த்துடலாம். 3 டம்ளர் அரிசி போட்டிருக்கோம்.
அது வந்து 6 டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்தாச்சு. கொதி வர வரைக்கும் மூடி வச்சிடலாம். கொதி வந்துருச்சு. இப்போது அரிசியை சேர்த்துடலாம். நல்லா கலக்கி மூடிடலாம். தண்ணி வத்திருச்சு. தம் போட்டுடலாம். மேலே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி மூடி போட்டுருங்க. தம்மில் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இறா வறுத்துடலாம். தவா வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி இறாவை வறுத்து எடுங்க. இறா ரெடி ஆகிடுச்சு. இப்போது பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம முன்னாடியே வந்து கறியில் வந்து மசாலா போட்டு ஊற வைக்கிறதுனால அந்த பிரியாணியில் கறி வந்து நல்ல மசாலா ஊறி டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா ருசியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணணும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பெரிய லைக் கொடுங்க. நன்றி.